Hey guys, welcome to Garage41. இன்னைக்கு நம்ம கிட்ட அப்டேட்டட் Honda Amaze இருக்கு. ஆக்சுவலா இந்த Honda Amazeோட வரலாறை பத்தி பார்த்தோம்னா வந்து 2013ல வந்து Hondaவோட போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு சப் 4 மீட்டர் செடான் கிடையாது. அதுக்காக வந்து இந்த பிரியோவோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை வந்து Honda Amaze அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2008ல தான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் Amaze வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் இப்போ 2021ல வந்து அதோடைய ஃபேஸ்லிஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்லிஃப்ட் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய என்னென்ன சேஞ்ச் பார்த்தோம்னா நமக்கு கிரில்ல மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாலஜன் பல்ப்ஸை தூக்கிட்டு வந்து நமக்கு ஃபுல் எல்இடி செட்டப் கொடுத்தாங்க. அண்டு ஃபாக் லேம்ப் உட்பட அண்டு ரியர் டெயில் லேம்ப்ஸுமே நமக்கு எல்இடியில் கொடுத்து அண்ட் அதை விட வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த அலாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது பழைய ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியோட அலாய்ஸ் எடுத்து இதில் மாட்டிட்டாங்க. அண்ட் அது வந்து இன்னுமே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை தான் வந்து இந்த அமேஸுக்கு கொடுக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த காரில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த கார் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த காரோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஒரு அன்மிஸ்டேக்கபிளி வந்து ஒரு ஹோண்டா ஃபேமிலி சேர்ந்த காருன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஹோண்டாவோட எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ இந்த காரில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா அந்த க்ரில்லை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து இந்த மெயினாக வந்து இந்த ஹெட்லாம்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு கீழே வந்து நமக்கு ஃபாக் லேம்பையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இந்த ஒரு குரோம் அக்சென்ட்டோட இந்த எல்இடி பார்த்தோம்னா ஒரு ஃபுல் எல்இடி ப்ராஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் அண்ட் லோ பீம் வந்து ரெண்டுமே வந்து ஒரே ப்ராஜெக்டில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் கூடவே வந்து ஒரு சின்ன டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அது வந்து பல இதில் வந்து நமக்கு ஹேலஜலாக இருந்துச்சு. இந்த இதெல்லாம் நமக்கு எல்இடியாக கொடுத்தாங்க. அண்டு இந்த இண்டிகேட்டரையும் நமக்கு எல்இடியில் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து ஒரு ப்ரீமியம் அப்பீல் கொடுத்துருக்கும். பட் இருந்தாலும் வந்து இது நமக்கு ஹேலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஃபாக் லேம்பே வந்து ஒரு ஃபுல் எல்இடி ஃபாக் லேம்ப் தான். அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வந்து அதை அடைச்சி வச்சுருக்காங்க. அண்டு கீழே வந்து நமக்கு ஒரு பெரிய சின்ன ஏர் டேம் இருக்குது. அண்டு அதில் வந்து ரேடியேட்டர் கூல் பண்ணுறதுக்காக. அண்டு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்ப்ளிட்டர் டைப்பில் வந்து இந்த போர்ஷனை முடிச்சிருக்காங்க. அதையுமே வந்து இந்த பம்பரை ஃபுல்லாமே வந்து நமக்கு பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிளாக் இன்செஸ்ட்டுமே இல்லை இந்த ஃபாக் லேம்ப் அந்த இடத்த தவிர. இப்போ அங்கே நம்ம மற்ற வியூவை பற்றி பார்க்கலாம். பழைய அமேஸ்லேருந்து இந்த அப்டேட்டில் வந்து இந்த காரை ப்ரீமியஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டோர் ஹேண்டில்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த காரில் வந்து நமக்கு அந்த பழைய ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியோட டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ப்ரீமியமான லுக்கையே வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பழைய அமேஸில் வந்து ஒரு சிங்கிள் கலர்டு அலாய் வீல்ஸ் தான் கொடுத்தது. அது அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. பட் இந்த டியூவல் டோன் அலாய் வீல் அதுக்கப்புறம் இந்த குரோம் ஹேண்டில்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ப்ரீமியமான லுக்கையே தருதுன்னு சொல்லலாம். அண்ட் சைடில் இருக்க வந்து இந்த லைன் வந்து நமக்கு இதையும் ஹெட்லாம்பையும் டெயில் லேம்பையும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் கீழே வந்து ஒரு சின்ன க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்தவித காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸுமே இல்லை. அண்ட் ஃபங்க்ஷனல் பிட்ஸாக வந்து நமக்கு இண்டிகேட்டரில் வந்து நமக்கு மிரர்லேயே வந்து நமக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு எல்இடி, அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காரோட டயர் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 175, 65, R15ங்கிற டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கிரிப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம் வண்டி ஓட்டும் போது. அண்ட் விண்டோ எல்லாமே வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் சின்ன ஒரு குவார்டர் கிளாஸ் கூட கொடுத்துருக்காங்க. அண்டு மேலே நமக்கு எப்பவும் போல் வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா அதையுமே வந்து இந்த காரில் கொடுத்து ஒரு ப்ரீமியஸ் தான் ஆட் பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். ரியரில் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சராக வந்து நமக்கு இந்த கிளாஸில் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்லோப்பிங்காகி வருது. அண்டு முன்னாடியுமே வந்து ஏதோ செவத்தில் முட்டின மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடியுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லோப்பிங்கை வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த காரை வந்து 4 மீட்டருக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து புதுசாக மாட்டியிருக்க இந்த சி டைப் டெயில் லேம்ப்ஸு இது பார்க்கவே நல்லா இருக்குது. அண்டு இது கூட ஃபுல்லாக முடிச்சிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் நமக்கு 2 பக்கமே ரிவர்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அண்டு ரிவர்ஸ் லேம்ப் தான் நமக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றதெல்லாம் வந்து நமக்கு எல்இடி தான். அண்டு நமக்கு அமேஸுங்கிற லோகோ, அதுக்கப்புறம் வேரியண்ட், அதுக்கப்புறம் வந்து ஐவி டெக் அதெல்லாம் வந்து அந்த பேட்சிங்லாம் போட்டிருக்காங்க. அண்டு கீழே நமக்கு சேஃப்டிக்கு வந்து 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா வந்து இப்போ வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒரு 2 தான் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் அப்பீலுக்காக வந்து ஒரு குரோம் ஃபினிஷ் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வச்சுருக்காங்க. அண்ட் கூடவே வந்து கீழே ரெஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே வந்து ஒரு ஹை அண்ட் காராக இருந்துச்சுன்னா அந்த ரெஃப்ளெக்டர் தூக்கிட்டு வந்து ஒரு ஃபேக் எக்ஸாஸ்ட் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் நமக்கு அந்த பக்கம் வந்து எக்ஸாஸ்ட் டிப்பு தெரியுது. இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவே ஓப்பன் ஆகிக்கும். அண்டு ஒரு நல்ல ஒரு பெரிய பூட்டுன்னு தான் சொல்லலாம். இந்த பூட்டோட சைஸ் வந்து 420 லிட்டர் கொடுத்துருக்காங்க. லோடிங் வெப்புமே வந்து கரெக்டான சைஸில் தான் இருக்குது. அண்ட் ஸ்பேர் வீல்லேருந்து உள்ளதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. பூட்டில் வந்து நமக்கு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. நைட் டைம் அக்சஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்டு பூட்டை வந்து
எக்ஸ்போஸ்ட் மெட்டல்லாம் வந்து ஃபுல்லாக கார்பெட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது வந்து இன்னுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இங்கே வந்து ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்டீரியர் பற்றி பார்க்கலாம். இந்த டோர்ஸ்லாம் வந்து நல்லாவே ஒய்டாக ஓப்பன் ஆகுது. அண்டு நமக்கு உள்ள ஏறி உட்காரதுமே வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஏறி உட்காந்துட்டே வந்து இந்த ஃபுல்லாக வந்து இந்த கார் ஃபுல்லாக வந்து பேஜில் தான் இருக்குது. அண்டு ரொம்ப ஏரியாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்டு இந்த காருடைய ரியர் சீட்டுன்னு பார்த்தோம்னா ரொம்ப யூஸபுளாகவே இருக்குது. அது ஒரு சப்போர் மீட்டர் கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே கிடையாது. நமக்கு லெக் ரூமும் தாராளமாக இருக்குது, நீ ரூம் ரொம்பவே இருக்குது. அண்ட் அண்டர் தி சப்போர்ட்டுமே வந்து என் ஹைட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தரல, இருந்தாலுமே வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்க வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் நமக்கு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் வேணும்னா இதை மடக்கி விட்டு தேர்டு பேசஞ்சர் உட்காரலாம். பட் இருந்தாலும் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரெண்டு பேர் உட்காந்து ஒரு நடுவில் ஒரு சின்ன குழந்தை இருந்தால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நடுவில் எந்த வித ஒரு சின்ன ஹம்பு தான் இருக்குது. பட் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. கூட நமக்கு பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ஏசி த்ரோ வந்து நல்லாவே இருக்குது, ஃப்ரண்ட் ஏசி த்ரோ. அதனால் ரியர் பேசஞ்சருக்கு வந்து அது இல்லைங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்காது. இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஒரு ரிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கையில் வந்து கை வைக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன சாஃப்ட் சைடில் கை வைக்கலாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது. நமக்கு இந்த டோரில் வந்து நமக்கு இங்கே ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷிங் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்லேயுமே நமக்கு மேகசின் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் 1 லிட்டர் பாட்டில் வந்து தாராளமாக வைக்கலாம். அண்டு இந்த ஓப்பனர்ஸ்லாம் வந்து ஒரு பிரஸ்டு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. கீழே வந்து நமக்கு இந்த காரோடைய 4 ஸ்பீக்கர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோடைய ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து இந்த ரியர் சீட்டை வந்து ஒரு 2 ஃபுல் சைஸ் அடல்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோவை பற்றி பார்க்கலாம். இந்த அமேஸோட இன்டீரியர் வந்து ஒரு டியூல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டேஷ்போர்டை மட்டும் மேலே வந்து ஃபுல்லாக பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி மற்ற எல்லாமே வந்து பீஜில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த காருக்குள்ளே ஏறி உட்காந்தாலே வந்து நமக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்கும். பட் இந்த ஸ்டீரிங்லாம் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேஷ்போர்டெல்லாம் வந்து ஹார்ட் மெட்டீரியலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்க்க வந்து நல்லா ஒரு ப்ரீமியமாக தான் இருக்குது. இந்த ஏசி வெண்ட்டை வந்து தனியாக வந்து எடுத்து மேலே வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து நமக்கு இந்த ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்து இன்னுமே வந்து நல்லா ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு 7 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். கூடவே வந்து ஒரு யூஎஸ்பி இருந்துச்சுன்னா வந்து அதையுமே போட்டு நம்ம வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்து இதில் பார்த்துக்கலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோண்டாங்கிற லோகோ கூட வரும். இதோட மியூசிக் குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு காப்பிரைட் இல்லாமல் வந்து பாட்டு போட்டு காட்ட முடியும். இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணாலாம் வந்து ரொம்பவே ஸ்லிக்காக தான் இருக்குது. இதில் நமக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆடியோ, யூஎஸ்பி, வீடியோ. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயோட கனெக்டிவிட்டி எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். டச்சுமே நல்லா தான் இருக்குது. பட் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே ஒரு பட்டனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா டச்சில் இருந்துச்சுன்னா வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். அண்ட் இதில் வாய்ஸ் கமாண்ட் கூட கொடுத்துருக்கலாம். கொஞ்சமான வாய்ஸ் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் சுற்றியுமே அந்த ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷை வந்து தனியாக போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டும் கூட. கை வச்சோம்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே ஒட்டிக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லாவே பிக்கப் பண்ணுது. அண்ட் அதுலேயே தான் நமக்கு அந்த ஹசார்ட் லைட் சுவிட்சுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் சுற்றியுமே வந்து ஒரு சில்வர் ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாபில் கொடுத்துருக்கு. இதை யூஸ் பண்ண நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இதில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. அது வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப நல்லாவே வந்து சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதில் நமக்கு நிறைய மூடு, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் கூலுங்கிற ஃபங்க்ஷன் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து நமக்கு அந்த ப்ளூடூத் நம்ம ஃபோன் பேசுகிற மைக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்டு இந்த பக்கம் வந்தோம்னா நமக்கு ஒரு இங்கே வந்து ஒரு பிரஸ்ட் சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியம் அப்பீலுக்காக. இதை பார்க்க வந்து நல்லா ஒரு சாஃப்டான லெதர் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி வெண்ட் இதெல்லாம் நமக்கு மூடிக்க திறக்கலாம் வந்து ஒரு தனியாகவே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். அதுலேயுமே வந்து நமக்கு ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அந்த ரெக்டாங்கிள் ஒரு ஃபினிஷில். கீழே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸே கொடுத்துருக்காங்க. நமக்கு விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் வைக்க வந்து தனியாக வந்து ஒரு கார்டு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் அந்த க்ளவ் பாக்ஸ் நல்லா வந்து பெருசாக தான் இருக்குது. இது வந்து ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. கொடுத்துருந்தா வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த கீழே வந்து நமக்கு இங்கே பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 180 வாட் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட வந்து நமக்கு சார்ஜ் போடுற யூஎஸ்பி போர்ட். அதுக்கு கீழே வந்து நமக்கு ஃபோன் வச்சுக்கிற ஒரு ஸ்லாட், 2 கப் ஹோல்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியான கீர் லெவர் கொடுத்துருக்காங்க. குட்டியாக ரவுண்டாக இருக்குது. அண்ட் அது சுற்றியுமே வந்து ஒரு சில்வரில் வந்து ரிங் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரீமியம் அப்பீலாக இருக்குது. ஹேண்ட் பிரேக் இருக்குது. கூடவே வந்து கீழே வந்து ஒரு சின்ன காயின் ஹோல்டர் இருக்குது. அண்ட் பின்னாடி நமக்கு ஒரு நடுவில் வந்து ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. இங்கேயுமே வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அந்த டோர்லேயுமே நமக்கு 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். கூடவே வந்து கொஞ்சம் மேக்ஸின் வைக்கிறதுக்கான இடமே இருக்குது. இந்த டோர்லேயுமே நமக்கு இங்கே பார்த்த அந்த சில்வர் ஃபினிஷ் வந்து இங்கே கொடுத்துருக்க வந்து ஒரு ப்ரீமியம் அப்பீலே தருதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எப்படியுமே வந்து எப்படி பார்த்தாலும் இந்த காரை வந்து ஒரு ப்ரீமியமான ஃபீல் தான் நம்மளுக்கு தருது.
அண்ட் இதுலேயே நமக்கு அந்த டோரை மிரரை ஃபோல்டு பண்ணுறது அன்ஃபோல்ட் பண்ணுறது அதுக்கான ஸ்விட்சஸ், அதுக்கப்புறம் வந்து மிரர் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர் விண்டோ மட்டும் நமக்கு ஒன் டச் டவுன் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா விண்டோவுமே கொடுத்துருந்தா வந்து இனிமேல் நடந்திருக்கும். கூட வந்து நமக்கு ஒன் டச் அப்புமே வந்துடுது. கூடவே வந்து இந்த விண்டோவில் வந்து நமக்கு இந்த பிஞ்ச் கார்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கை வச்சா வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணாது, நின்றோம், அந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் வந்து ஒரு 3 வே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் இன்க்ளைன் அண்ட் ரிக்ளைன், அதுக்கப்புறம் நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன் கோட் இருக்குது. இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் இந்த காரில் நமக்கு கொடுத்தது. இந்த ஸ்டீரிங்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு அந்த சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்டு நல்லா ஒரு ஹோல்ட் பண்ணிக்க வந்து நல்லா இருக்க ஒரு ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபோன் கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரிங் வந்து நமக்கு வந்து டில்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். டெலஸ்கோபிக் கொடுத்துருந்தா வந்து இன்னுமே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹோண்டா ஸ்டாக்ஸ் எப்பவும் போல வந்து லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வைப்பர்ஸ், ரைட் சைடில் வந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க, லைட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். அண்டு நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்த்தாலுமே வந்து ஒரு ப்ரீமியமான ஃபீல் தான் நமக்கு தெரியுது. நமக்கு ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு சின்ன எம்ஐடி தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து ஸ்பீடோமீட்டர், நடுவில் வந்து நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அவுட் சைட் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஃபியூல் எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பி, அதுக்கப்புறம் வந்து ரேஞ்சு, இதெல்லாமே வந்து யூஸ்வல் ஸ்டப் தான். அண்டு நமக்கு இது ஆன் பண்ணும்போது வந்து ஒரு ஃபுல் ஸ்வைப் பண்ணுது. இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த நீடில்லையுமே அந்த லைட்டு கொடுத்துருக்கிறது வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த காரோட புஷ் பட்டன் ஸ்டாப்பில் வந்து ரெட் லைட் எரியும், அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை சுற்றியுமே வந்து ஒரு சில்வர் ரிங்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நமக்கு இந்த ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் எல்லாம் நமக்கு இங்கே டோருக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூலோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா பெட்ரோல் வந்து 35 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெடல் ஸ்பேஸிங்கும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒன்று இடிச்சுக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காரோட ஓவரால் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா எதுவும் வந்து இடிச்சுக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஃப்ரீயாக வந்து 4 பேர் உட்காந்துக்கலாம். அண்டு கடைசியாக 5வது ஒரு சின்ன குழந்தைய கூட வச்சுக்கலாம். மேலே நமக்கு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே வந்து நமக்கு எதுவுமே தரல, ஒரு பிளெயினான சன்சைடு தான் கொடுத்துருக்காங்க. அதுவே இந்த பக்கம் வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நமக்கு வந்து ஆட்டோ டிமிங் இன்சைடு ரியர் வியூ கிடையாது, ஒரு மேனுவல் டிமிங் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. சென்டரில் வந்து நமக்கு இன்னொரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அண்டு நமக்கு டிரைவருக்கு கூட வந்து ஒரு கை பிடிச்சிருக்க ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த அப்டேட் பண்ண காரில் வந்து ஃப்ரண்ட்லேயுமே அந்த லைட் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடி மட்டும் இருந்தால் ஃப்ரண்ட்டில் வந்து எழுதுறது கூட ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டில் கொடுத்தது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம இந்த காரோட டிரைவிங் ப்ரெஸை பற்றி பார்க்கலாம். இந்த அமேஸோட கீயை பார்த்தோம்னா ஒரு டிப்பிக்கலான ஹோண்டாவோட கீ தான். ஒரு ஸ்கொயர் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் நமக்கு புஷ் பட்டன் ஸ்டாப்லாம் கொடுத்துருக்கறதுனால ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஹோண்டாவோட 4 சிலிண்டர் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த வைப்ரேஷனுமே இல்லை. அண்டு நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ஸ்வைப் ஆகுது. இந்த காரோட கிளச் அண்ட் கீர் பாக்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதோட கிளச் அண்ட் கீர் பாக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கிளச்சுமே ரொம்ப லைட்டாக இருக்குது, கீர் பாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்லிக்காக ஷிஃப்ட் ஆகுது. இந்த அமேஸில் வந்து நமக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் அண்டு ஒரு 1.5 டர்போ டீசல். அண்டு நமக்கு 2 கீர் பாக்ஸ் ஆப்ஷன் தராங்க. ஒன்று வந்து சிவிடி அண்ட் இன்னொன்று வந்து இந்த 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இந்த இன்ஜினை பார்த்தோம்னா வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் தான். அண்ட் இந்த இன்ஜின் வந்து ஒரு 88 பிஹெச்பி பவரும் 110 நியூட்டன் மீட்டர் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்பரில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அண்டு இந்த காரோட பவர் டெலிவரி ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே லீனியராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு இமீடியட்டான ரஷ்லாம் கிடையாது, ரொம்பவே லீனியராக தான் இருக்குது. சின்ன லேக் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு லோ எண்டில். அண்ட் நம்ம ஓவர்டேக்ஸ்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஃப்ளோர் பண்ணி ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு இதில் பவர் கிடையாது. அண்ட் இந்த இன்ஜின் வந்து ரொம்ப அண்டர் பவர்டான்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. ஒரு நம்ம மிட் ரேஞ்செல்லாம் ஒரு 2000 3000 ஆர்பிஎம்லாம் போயிட்டு இருந்தோம்னா வந்து ஒரு 4th கியர்லாம் இருந்தோம்னா வந்து நமக்கு ஈஸியாகவே அந்த புல் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. சஸ்பென்ஷனுமே ரொம்ப சாஃப்டாக தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து எந்தவித ஜெர்க்குமே ஆகலை, ஸ்மூத்தாக ஏறி இறங்கிடுது.
இந்த காரோடைய ஸ்டீரிங்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து வர ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்லாம் வந்து ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங் மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு மினிமலான வெயிட் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அண்டு ஸ்டீரிங் கார்னர்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ஒரு ஃபீல் தருதுன்னே சொல்லலாம். அண்டு பாடி ரோலுமே வந்து பெருசாக இல்லை இந்த காரில். இந்த காரில் நம்ம ஒரு 5 பேர் போகிறோம், ஒரு ஒரு சனியான டேல ஏசியை வந்து லோவில் வச்சுருக்கோம்னா வந்து ஸ்லைட்டாக வந்து நம்ம ஃப்ளோர் பண்ணால் தான் வந்து கார் நல்லா போகிற மாதிரியே இருக்கும். இந்த கார் வந்து ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. ஒரு கார் ஹை ஸ்பீடில் நம்ம கார்னர் பண்ணால் கூட நமக்கு மினிமலான பாடி ரோல் அண்ட் டயர்லேருந்துமே நல்ல கிரிப்பு கிடைக்கிது. இந்த காரோடைய 0 to 100 டைமிங் பார்த்துட்டோம்னா 13.3 செகண்டில் வந்து 100 ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட டாப் ஸ்பீடு வந்து 165 போகும்னு சொல்கிறாங்க ஹோண்டா. இது ஒரு டீசெண்டான நம்பர் தான். பட்டு நமக்கு நல்ல பவர் கிடைக்கணும்னா வந்து இந்த அமேஸில் உங்களுக்கு நல்ல பவர் நீங்கள் எதிர்பார்க்கணும்னா நீங்கள் இந்த டீசல் ஆப்ஷனுக்கு தான் போகணும். இதை வந்து இந்த இன்ஜினை வந்து நமக்கு ஒரு நார்மலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஈஸியான சிட்டி யூஸ். அண்ட் சிட்டிலையுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு சப் 4 மீட்டர் கார் தான். அந்த இதோடைய டேர்னிங் ரேடியஸுமே வந்து 4.7 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் விசிபிலிட்டியுமே நல்லா இருக்குது. எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டையுமே கிரியேட் பண்ணல. இந்த கார் வந்து ஒரு எஸ்யூவி மாதிரி நமக்கு முன்னாடி இருக்க பானட்லாம் வந்து ஃபுல்லாகவே தெரியுது. அந்த பானட்டோட எண்டு வரைக்குமே நம்மளால் பார்க்க முடியுது. அண்டு மிரர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. அண்டு பில்லருமே வந்து ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுது. பட் இருந்தாலும் வந்து ஒரு பைக் கார் ஆளை முழுசாக மறைக்கிற அளவுக்கு இல்லை. இந்த காரோடைய மைலேஜ்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 16 to 18 எதிர்பார்க்கலாம். ஹைவேலலாம் போனோம்னா நமக்கு ஒரு 18 to 20 அண்ட் சிட்டிலலாம் போனோம்னா ஒரு 14 to 16 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அதாவது வந்து காமாக ட்ரைவ் பண்ணால். பட் நீங்கள் புஷ் பண்ணியெல்லாம் ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு சிட்டி ப்ளஸ் ஹைவேலாம் சேர்ந்து ஒரு 15 to 16 எதிர்பார்க்கலாம். இந்த காரோடைய ஏசின்னு பார்த்துட்டாலும் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு சன்னியான டேவாக இருந்தாலுமே வந்து கேபின் ஈஸியாக கூல் பண்ணிடுது. பின்னாடி வந்து ஏசி வண்டி இல்லை இருந்தாலுமே வந்து பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஈஸியாக கூல் பண்ணிடுது. அது எக்ஸ்ட்ராவாக வந்து மேக்ஸ் கூல்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கேயாவது ஒரு ஹாட்டான டேல காரை நிறுத்தி வச்சுருந்தா வந்து நமக்கு அந்த மேக்ஸ் கூல் அமுத்துனா ஈஸியாக வந்து கேபினை ஃபுல்லாக கூல் பண்ணிடும். இந்த காரோடைய சேஃப்டின்னு பார்த்துட்டோம்னாலும் இந்த காரில் வந்து ஏபிசி டிபிடி வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அண்டு 2 ஏர் பேக் கூடவே வந்து நமக்கு இந்த ஸ்பீட் சென்சிங் டோர் லாக், அதுக்கப்புறம் ஸ்பீட் வார்னிங், அந்த 80க்கு மேலே போனால் ஒரு பிபி, 120க்கு மேலே போனால் கண்டினியூஸ் பீப், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துறாங்க. எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சராக வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு உள்ள குழந்தைய உட்கார வைக்கிறதுக்கு வந்து ஐசோபிக் சைல்ட் சீட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அண்ட் இந்த காருடைய சேஃப்டி ரேட்டிங்னு பார்த்துட்டாலும் இந்த கார் வந்து 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது வந்து ஒரு நல்ல சேஃபான கார்னு கூட நம்ம சொல்லலாம். அண்டு நமக்கு ஒரு காம்பேக்டான கார் தான் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு தரல. ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் செடான் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டுறக்கும் வந்து ஈஸியாக தான் இருக்குது. கட் பண்ணி ஓட்ட அதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த இன்ஜினை வந்து கொஞ்சம் என்தூசியஸ்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு செட் ஆகாது. ஏன்னா அது கொஞ்சம் பவர் வந்து லீனியராக தான் கொடுக்குது. ஒரு சடன் ரஷ் அண்டு சடன் புல்லாம் வேணால் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த 1.5 டீசலுக்கு தான் போய் ஆகணும். அது நல்லா ஒரு பஞ்சியான இன்ஜின் தான். இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு உங்களுக்கு சிவிடி வேணாம், ஆனால் ஒரு மேனுவல் தான் வேணும். அண்டு உங்களுக்கு ரீனியரான பவர் டெலிவரியே போதும். அண்டு ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸோட வந்து ஒரு 9.5 lakhs பட்ஜெட் உங்களுக்குன்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சின்ன கார் மாதிரியே ஃபீல் ஆகாது. இதில் நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அண்டு நமக்கு சேஃப்டியுமே வந்து நல்லாவே இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த புது அப்டேட்டட் அமேஸோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் பை Garage41.